வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மார்ச் 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட வழக்கம் போல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மத்திய அரசு கலால் வரியை ரூபாய் 10 வரை குறைத்திருக்கிறது. இப்போ இந்த டாபிக்கோட குரூப் 1 சிலபஸ் ரிலவன்ஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் சிலபஸ்ல யூனிட் 5 இந்தியன் எக்கானமில ஸ்டாட்டிக் ஏரியாலையும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். மெயின்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் 3யோட 3rd யூனிட்ல கவர் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு சாதாரண பிரைஸ் ரிடக்ஷன் நியூஸ் இல்ல. இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் டெசிஷன், ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதே நேரத்தில் ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் இன்டர்வென்ஷன். அந்த நியூஸ் என்னன்னா, பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மத்திய அரசு கலால் வரியை 10 ரூபாய் வரை குறைத்திருக்கிறது. இதை பார்த்த உடனே நாம ஒரு பேசிக் கொஸ்டினை கேட்கணும். ஏன் இந்த டெசிஷன் இவ்வளவு முக்கியம்? காரணம் சிம்பிள். ஃபியூவல் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி மட்டும் இல்லை, அது எக்கானமியோட பேக் போன். நம்ம வாழ்க்கையில ஃபியூவல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம பைக்ல போறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு தக்காளி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கும் ஃபியூவல் தேவை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் ஃபியூவல் தேவை. அட, ஒரு ஆன்லைன் டெலிவரி கூட ஃபியூவல்ல தான் நடக்குது இல்லையா? அதனால தான் ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே அது எக்கானமி முழுக்க ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். இதைத்தான் எக்கனாமிஸ்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஃபியூவல் விலை உயர்ந்தா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயரும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயர்ந்தா கூட்ஸோட பிரைஸ் உயரும், அதனால இன்ஃப்ளேஷன் உயரும். இதுதான் செயின். இப்போ இந்த நியூஸ்ல என்ன நடந்துச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்கு. எக்ஸைஸ் டியூட்டினா என்ன? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ற இன்டைரக்ட் டாக்ஸ். ஃபியூவல் பிரைசிங் ஸ்ட்ரக்சர்ல இது ஒரு முக்கியமான காம்போனன்ட். பெட்ரோல் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா, இன்டர்நேஷனல் crude oil price, refining cost, dealer commission, central excise duty, state VAT, இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபைனல் ரீட்டைல் பிரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணினா பிரைஸ் டைரக்டாவே குறையும். ஆனா இங்க ஒரு முக்கியமான நுவான்ஸ் இருக்கு. பெட்ரோல் பிரைஸ்ல சென்ட்ரல் டாக்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட் வேட் கூட இருக்கு. அதனால சென்டர் மட்டும் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணினா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. ஸ்டேட் வேட் ரெடியூஸ் பண்ணினாதான் கன்சியூமர்ஸுக்கு மேக்சிமம் ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் ஃபெடரலிசம் ஆங்கிள். சென்டர் ஒரு ஸ்டெப் எடுக்குது, ஸ்டேட் ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதுல தான் ஃபைனல் இம்பேக்ட் டிபெண்ட் ஆகுது. இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின், கவர்மெண்ட் ஏன் இப்போ இந்த டாக்ஸ் கட் பண்ணுது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். கடந்த சில மாதங்களா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சு, குறிப்பா ஃபுட் மற்றும் ஃபியூவல் இன்ஃப்ளேஷன். அதனால பப்ளிக் ப்ரெஷர் அதிகரிச்சுது. ரெண்டாவதா பொலிட்டிக்கல் எக்கானமி ஃபேக்டர், எலெக்ஷன்ஸ், பப்ளிக் சென்டிமெண்ட், இவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மூணாவதா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அவாய்ட் பண்ணணும். ஃபியூவல் காஸ்ட் அதிகமாக இருந்தா கன்சம்ஷன் குறையும், அதனால எக்கானமி ஸ்லோ ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் இன்டர்வெயின் பண்ணுது. இப்போ இந்த டாக்ஸ் கட்ல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்? முதல்ல டைரக்ட் பெனிஃபிட், பெட்ரோல் மற்றும் டீசல் பிரைஸ் குறையும். இது மிடில் கிளாஸுக்கு இம்மிடியட் ரிலீஃப். அடுத்ததா டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு பெனிஃபிட். லாரி ஆபரேட்டர்ஸ், பஸ் சர்வீசஸ், இவங்களுக்கெல்லாம் காஸ்ட் குறையும். அதனால குட்ஸோட பிரைஸ் ஸ்டேபிள் ஆகும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும். இதுதான் இன்டைரக்ட் பெனிஃபிட். இதை நாம மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஆனா ஒரு பாலிசியை நாம ஒரு சைட்ல மட்டும் பார்க்க கூடாது, இதுக்கு நெகட்டிவ் சைடும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபியூவல் டாக்ஸஸ் ஒரு மேஜர் ரெவென்யூ சோர்ஸ். அது ரெடியூஸ் ஆனா கவர்மெண்ட் ரெவென்யூ குறையும். அதனால ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமா இருந்தா போரோயிங் அதிகரிக்கும், இன்ட்ரெஸ்ட் பர்டன் அதிகரிக்கும். இதனால லாங் டேர்ம் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படலாம். மேலும் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஃப்ரீ ஃபுட், சப்சிடிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபண்டு தேவை.
ரெவென்யூ குறைஞ்சா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பாதிக்கப்படலாம். அதனால தான் இது ஒரு ட்ரேட் ஆஃப். கவர்மெண்ட் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பப்ளிக் ரிலீஃப் கொடுக்கணும், அதே நேரத்துல ஃபிஸ்கல் ஹெல்த் காப்பாற்றணும். இன்னொரு முக்கியமான ஆங்கிள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஓஎம்சிஸ். ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணினா அவங்க லாஸை ஃபேஸ் பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்க வேண்டிய நிலை வரும். இது ஃபிஸ்கல் பர்டனை அதிகரிக்கும். இதை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய 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 சேலஞ்ச். இப்போ குளோபல் கான்டெக்ட்டை பார்ப்போம். க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் ஆகுது. இந்தியா ஒரு மேஜர் ஆயில் இம்போர்ட்டர். அதனால இன்டர்நேஷனல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே டொமஸ்டிக் பிரைஸ்ல இம்பாக்ட் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. அதனால தான் டாக்ஸ் பாலிசி மூலமா இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றாங்க. மாணவர்களே, இப்போ இந்த என்டையர் இஷ்யூல இருந்து ஒரு பெரிய லெசன் என்னன்னா, ஃபியூவல் பிரைசிங் ஒரு எக்கனாமிக் டிசிஷன் மட்டும் இல்லை, அது பொலிட்டிக்கல் டிசிஷன், சோஷியல் டிசிஷன், ஃபிஸ்கல் டிசிஷன். இது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் கொண்டது. அதனால தான் பாலிசி மேக்கிங் ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல இந்த டாபிக் எப்படி வரும்? இம்பாக்ட் ஆஃப் ஃபியூவல் பிரைஸ் ஆன் இன்ஃப்ளேஷன், ரோல் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் இந்தியன் எக்கானமி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இன் டாக்ஸேஷன், இந்த மாதிரி கேள்விகள் வரும். நீங்க ஆன்சர் எழுதும்போது கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணணும், பேலன்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். முடிவா மாணவர்களே, ஃபியூவல் பிரைஸ் ரிடக்ஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப். ஆனால் லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகணும். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை ஒரு மனிதனுடைய செலவை மட்டும் மாத்தாது, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே மாற்றும். வரி குறைப்பு ஒரு தீர்வு கிடையாது, அது ஒரு தற்காலிக நிவாரணம். நிலையான வளர்ச்சி தான் இறுதி தேர்வு. நெக்ஸ்ட் நியூஸை பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்துடைய அமராவதி தலைநகர் விவகாரம் பத்தி தான் நெக்ஸ்ட் கான்டென்ட். நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். ஒரு மாநிலத்துக்கு தலைநகர் எவ்வளவு முக்கியம்? அது ஒரு சிட்டி மட்டும் இல்லை, அது அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடம், பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற இடம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கான்சென்ட்ரேட் ஆகிற இடம். அதனால தான் கேபிட்டல் செலெக்ஷன் ஒரு சென்சிட்டிவ் டெசிஷன். இந்த இஷ்யூவை புரிஞ்சுக்கணும்னா நாம பேக் ஸ்டோரிக்கு போகணும். 2014 தெலங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆந்திர பிரதேசம் புதிய தலைநகரை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்துச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு அமராவதியை கேபிட்டலா அறிவிச்சது. கிருஷ்ணா நதிக்கரையில கிரீன்ஃபீல்ட் கேபிட்டல் சிட்டி பில்ட் பண்ணும் அம்பிஷியஸ் பிளான். இது சிங்கப்பூர் மாடல் மாதிரி மாடர்ன் சிட்டியா உருவாக்குறதுக்காக திட்டமிடப்பட்டது. இதுக்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் லேண்ட் பூலிங் மூலமா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பெறப்பட்டுச்சு. அந்த நேரத்துல கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சுன்னா, இந்த ரீஜன் ஃபியூச்சர்ல வேர்ல்ட் கிளாஸ் கேபிட்டல் ஆகும், லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இங்கதான் முதல் முக்கியமான பாயிண்ட், லேண்ட் பூலிங் ஸ்கீம். இது கம்பல்சரி லேண்ட் அக்விசிஷன் இல்ல, வாலண்டரியா ஃபார்மர்ஸ் லேண்ட் கொடுத்தாங்க. அதனால இது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் மாடல். கவர்மெண்ட் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் நிலம் கொடுத்தாங்க. இதுதான் இந்த இஷ்யூல கோர் இமோஷனல் பாயிண்ட். அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்துச்சு. 2019 YS ஜெகன்மோகன் ரெட்டி அரசு வந்ததுக்கு அப்புறமா கேபிட்டல் பாலிசி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க என்ன ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா, 3 கேபிட்டல் மாடல். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் அமராவதி, எக்ஸிகியூட்டிவ் கேபிட்டல் விசாகப்பட்டினம், ஜுடிஷியல் கேபிட்டல் கர்னூல். இதனுடைய லாஜிக் என்னன்னா, டீசென்ட்ரலைசேஷன். டெவலப்மெண்ட் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகக்கூடாது, ஸ்டேட் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகணும். ஆனா தியரி நல்லா இருக்கலாம், ஆனா கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சு? அமராவதி ரீஜன்ல ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கி இருந்தது, ஃபார்மர்ஸ் லேண்ட கொடுத்திருந்தாங்க. சடனா பாலிசி சேஞ்ச் வந்ததுமே அன்சர்டனிட்டி உருவானுச்சு. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கவர்மெண்ட் மேல நம்பிக்கை வச்சு லேண்ட கொடுத்தோம், இப்போ பாலிசி சேஞ்ச் பண்ண கூடாது, இது ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இஷ்யூ. இப்போ இந்த இஷ்யூல
லீகல் ஆங்கிள் வந்தது, ஹைகோர்ட்ல சேலஞ்சஸ் வந்தது. கோர்ட்ஸ் என்ன சொன்னுச்சு? கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் பண்ணலாம், ஆனா ஆல்ரெடி கமிட்டட் ஆப்ளிகேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதான் ரூல் ஆஃப் லா பிரின்சிபிள். கவர்மெண்ட் கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணணும். மாணவர்களே, இப்போ இந்த இஷ்யூல இருந்து நாம என்ன அனலைஸ் பண்ணணும்? முதல்ல கவர்னன்ஸ் ஆங்கிள். ஒரு கவர்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணும்போது அது லாங் டேர்ம் விஷன் அடிப்படையில் இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் இருந்தா இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் குறையும். இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஃபெடரலிசம் ஆங்கிள். ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் ரிசைட் பண்ற அதிகாரம் இருக்கு, சென்டர் இன்டர்ஃபியர் பண்ணாது. ஆனா ஸ்டேட்டோட டெசிஷன்ஸ் கன்சிஸ்டண்டா இருக்கணும், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டெபிலிட்டி வரும். மூணாவது சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள். அமராவதியில ஃபார்மர்ஸ் லேண்டை கொடுத்தாங்க, அவங்க காம்பன்சேஷன் மட்டும் எதிர்பார்க்கல, அவங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஷேர் எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்கலன்னா அது இன்ஜஸ்டிஸ் இல்லையா? நாலாவது எக்கனாமிக் ஆங்கிள். ஒரு கேபிட்டல் சிட்டி டெவலப் பண்ணுறது ரொம்பவுமே காஸ்ட்லி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸு, கனெக்டிவிட்டி எல்லாமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பாதியில் விட்டுட்டு புதிய கேபிட்டல் டெவலப் பண்ணணும்னா டபுள் காஸ்ட். இது ஃபிஸ்கல் பர்டன். மாணவர்களே, இப்போ பாசிட்டிவ் சைடை பார்க்கலாம். 3 கேபிட்டல் மாடல் டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொமோட் பண்ணும். கரெக்டு தான். ரீஜனல் இம்பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். விசாகப்பட்டினம் ஆல்ரெடி டெவலப்டு சிட்டி, அதை எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் ஆக்கினா குயிக்கா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது தியரட்டிக்கலி நல்லது. ஆனா நெகட்டிவ் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி குறையலாம். ஒரே ஸ்டேட்ல 3 கேபிட்டல்ஸ் இருந்தா கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். ஃபைல்ஸ் மூவ் ஆகணும், அதிகாரிகள் டிராவல் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகும். இதனால கவர்னன்ஸ் பாதிக்கப்படும். இந்த தலைப்பில இருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் இதுவரைக்கும் கேட்கப்பட்டது இல்லை. ஜஸ்ட் ஆந்திராவுடைய தலைநகரம் அமராவதி, இதை பேஸ் பண்ணி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனாலும் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கட்டாயமா போடுங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகளை தொடர்ந்து காண்பதற்கு வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.